காதுகளை கேட்கும் காதுகளாக உம்முடைய வார்த்தை அவர்களுடைய இந்த விதைகள் விதைக்கப்பட 30, 60, 100ஆக அவருடைய வாழ்வில விளைந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். 2 கொரிந்தியர் 4:16 வசனத்துல, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். வேதாகமத்தில் நாங்கள் இந்த உலகத்துல பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அநித்தியமாக இருக்கிறது. பாருங்கள், நித்தியத்துக்கு அழைத்து செல்லாத காரியங்களைத்தான் இந்த உலகத்துல நாங்கள் பார்க்கிறோம். காணப்படாதவைகள் நாங்கள் வேதாகமத்துல வாசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தில் 1000 வருட ஆட்சியில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு, இதன் பின்பு நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத வாழ்வு, அந்த இயேசு கிறிஸ்துவோட வாழுகிற வாழ்வு. அந்த நித்திய வாழ்வை நாங்கள் யாரும் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், மதங்களுக்கூடாக மதங்களை நம்பி, தவறான மனிதர்களை நம்பி அந்த நித்திய வாழ்வை நீங்கள் ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், இந்த உலகத்தில இந்த மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால், மதங்களில மனிதர்கள் புறம்பான மனுஷன், இந்த எங்களுடைய பிளஷ் ஊடாக, மாம்சத்தினூடாகத்தான் தங்களுடைய தெய்வங்களை தேடுவார்கள். பாருங்கள், எங்களுடைய அந்த ஒன்றான மெய்த்தவனை நீங்கள் தேட வேண்டுமாக இருந்தால் உள்ளான மனிதனூடாக தேட வேண்டும். பாருங்கள், எங்களுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இந்த ஆவியும் ஆத்துமாவும், ஆவி பரிசுத்த ஆவியோடு இணைந்து, தேவனுடைய ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியோடு எங்களுடைய ஆவியும் இணைந்து ஆத்துமாவும் இணைந்து செயற்படும் பொழுது, வேதாகமத்தின் வசனங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து ஆராய்ந்து, ஆத்துமா உணவாகிய வேதாகமம் தான் எங்களுடைய ஆத்துமாவுக்கு உணவாக இருக்கிறது. பாருங்கள், சரீர பிரகாரமான உணவை நாங்கள் சாதாரணமாக உணவை தேடுகிறோம். வேதாகமம் சொல்லுகிறது, பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், அந்த சரீர பிரகாரமான உணவு உங்களுக்கு தேவையாக இருந்தால், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இந்த மெய்யான தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடிக்கொள்ள வேண்டும். தேடும் பொழுது எங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். பாருங்கள், தேவன் ஒரு பொழுதும் போய் உரியாத தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பல மனிதர்கள் முதலாவதாக அவர்கள் உணவைத்தான் தேடுகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை தேடுவதில்லை, தங்களுடைய தொழிலைத்தான் தேடுகிறார்கள், இப்படியாக தவறாக தேடுகிறார்கள், மதங்களை தேடுகிறார்கள். இந்த மெய்யான தேவனை நீங்கள் உள்ளான மனிதன்ல இருந்து தேட வேண்டும். ஆவியும் ஆத்துமாவும், உள்ளான ஆத்துமாவுக்கு உங்களுடைய ஆத்தும உணவாக வேதாகமம் தான் ஆத்தும உணவாக இருக்கிறது. அந்த உணவை கொடுத்து நீங்கள் தேடும் பொழுது உங்களுடைய சரீர பிரகாரமான அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. பாருங்கள், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். பாருங்க, ஒரு காட்டினுடைய ராஜா சிங்கமாக இருக்கிறது, அந்த குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அந்த மெய்யான தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்கள், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அந்த மெய்யான தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் மதங்களை தேடுவதனால, தவறான மனிதர்களை தேடுகிறதுனால
தேடுகிறதுனால, தவறான மதங்களை வெளிப்புறமாக தேடுகிறதுனால தான் இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் ஒன்றும் சந்திக்கப்படாம இருக்கிறது. வெளிப்புறமாக நீங்கள் தேடுகிறீர்கள், இந்த சரீர பிரகாரமாக. பாருங்கள், தேவனங்களை படைக்கும் பொழுது ஆவி எங்களுடைய தேவன் முதலாக ஆதாமவாளை படைக்கும் பொழுது ஆவியும் ஆத்துமாவும், ஆவி ஆத்துமா, சரீரம், இந்த சரீரம் படைக்கவில்லை. அவர் ஒரு ஒளியுள்ள சரீரம், குளோரி லைட் உள்ள சரீரம் படைத்து படைத்தார். பாருங்கள், அவர்கள் நிர்வாணம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். பாருங்கள், ஒரு ஒளி கவர் பண்ணி கொண்டிருக்கு, குளோரி லைட் அந்த சரீரத்தோடு. அவர்கள் பாவம் செய்த பின்பு இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரம் பாவத்தின் பின்பாக வந்த சரீரம். இதனால இந்த மதங்களில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் புறம்பாக இந்த ஆத்துமாவும் சரீரமும் இணைந்து தேவனுடைய பிசாசுக்கு இடம் கொடுத்ததன் பின்பாக சரீரம் வந்தது. இந்த பாவ சரீரத்தோடு நீங்கள் மதங்களை தேடுகிறீர்கள். இந்த மதங்களை தேடும் பொழுது நீங்கள் அந்த மெய்யான தேவனை கண்டுபிடிக்க முடியாது. மெய்யான தேவனை, எங்களுடைய மெய்யான தேவன் இயேசு பரிசுத்த ஆவியானவர் 3 நிலைகளிலே இருக்கிறார். ஒரு தேவன், ஒன்றான மெய்த்தேவன். ஒன்றான மெய்த்தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை உள்ளான ஆவியில இணைந்து பெற்றுக் கொள்கிறோம். ஆவியானவர் எங்களுடைய கர்த்தர் தந்த தீபம் தான் எங்களுடைய ஆவி. ஆத்துமா கர்த்தர், எங்களுடைய ஒன்றான மெய்தேவன் கொடுத்ததுதான் ஆத்துமா. இந்த எல்லா ஆத்துமாக்களும் எங்களுடைய ஒன்றான மெய்தேவனுடைய சொத்தாக இருக்கிறது, ஆவியும் ஆத்துமாவும். இந்த சரீரம் வந்தது பாவத்துக்கு பின்பாக. அப்போ அது பிசாசினுடைய கிரிகையா இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடுத்ததன் நிமித்தம், பிசாசை ஆதாமவாள் நம்பினதன் நிமித்தம் இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரத்துக்கு வந்த பின்பாக பாருங்கள், ஆதாமவாளுடைய பிள்ளைகளாகிய காயின் ஆபேலை கொலை செய்கிறான். பாருங்கள், இப்படியாக முதற் கொலை, இந்த பாவம் இந்த பூமிக்குள்ள வந்தது. பாவத்தினூடாக, பிசாசை நம்பினதினூடாக. யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்கள், இயேசு எங்களுக்கு, எங்களுடைய ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார்கள் பிசாசினூடாக. அந்த பாவத்தில இருந்து அவர்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள், இன்னைக்கு சாய்ஸ் இருக்கிறது. எங்களுக்கும் அதே போலதான் நன்மை தீமை எங்களுக்கு அதே மாதிரி சாய்ஸ் இருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். ஆனால் எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுத்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களும் நாங்கள் அவருடைய ராஜ்யத்திலே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது, எங்களுடைய உள்ளான மனுஷனை பெல்லப்படுத்தி, இந்த சரீர பிரகாரமான வெளிப்புறமான மனுஷரை நாங்கள் உயர்த்தாமல் உள்ளான மனுஷனில பலப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள உருவாகிறார், எங்களுக்குள்ள வளருகிறார். நீங்கள் எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறீர்களோ, உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வளர்ந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். இதற்காகத்தான் இன்றைக்கு மதங்களில வாழுகிற நீங்கள் உள்ளான மனிதனில அந்த மெய்த்தவனை தேட வேண்டும். உள்ளான மனிதனில பாருங்கள், இயேசு மலை பிரசங்கத்தில சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், இருதயத்தில நீங்கள் சுத்தமாக இருந்தீர்களாக இருந்தால் உள்ளத்துல பேசுறது உதட்டில பேசுறது தேவனை தரிசிப்பார்கள். இப்படியாக நாங்கள் வேதாகமத்தை தியானிக்க அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு நித்திய இமைக்கு பின்பு மறுபையில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு இருக்கிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்க, நித்தியமாய் நாங்கள் வாழ போகிறோம். யோவான்
17:3 பார்க்கும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்துல நம்பப்படுகிறவைகளின் உறுதியை வேதாகமத்தை நீங்க நம்பணும். நம்பி அதுல நீங்கள் பரலோகத்தை இதுவரை பார்க்கவில்லை, பரிசுத்த ஆவியானவரை பார்க்கவில்லை, ஆனால் அதை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் ஒரு ஆழ்த்தன்மை உள்ளவர். எங்களுக்கு அந்த 9 விதமான கனிகளையும் வரங்களையும் தந்து எங்களுக்குள்ள இயேசுவை காண்பிக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவர்கள் தான் நாங்கள். இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவில ஊழியம் செய்கிற அனைவரும் விசுவாசிகள் எல்லோரும் பாருங்கள், இப்படியாக அநேகமான மக்கள் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டு நாங்கள் பரலோக எங்களுடைய கிங்டம் பரலோகமாக இருக்கிறது. அந்த அந்த தேசத்தினுடைய தூதர்களாக நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த பரலோகத்தை ரிப்ரசன்ட் பண்ணுகிறவர்களாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்று பரலோகத்தை நாங்கள் இந்த பூமியில எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிறவர்களாக இப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறது. நீங்கள் மதத்தை நம்பி போனால் நரகம்தான் உங்களுடைய முடிவாக இருக்கும். அந்த மெய்யான தேவரை நம்பி போனால், இயேசு கிறிஸ்துவை நம்பி போனால், அந்த பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் முத்திரையை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் பரலோக பிரஜைகளாக மாறுகிறீர்கள். உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்துல எழுதப்படுகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அதை நீங்கள் தொடர்ந்து முடிவு பரியந்தம் அதை மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நடந்து எந்த நிலையிலும் பிசாசு உங்களை சோதிக்க வரும் பொழுது கூட நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்து இறுதி வரைக்கும் ரட்சிப்பு என்பது முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்கள், இந்த உலகத்தை படைத்தவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். அவரே சொல்லுகிறார், வானமும் பூமியையும் படைத்த. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீர்களா இருந்தால் படைப்பை பற்றி எழுதியிருக்கிறது. வேறு எந்த மத புத்தகங்களிலேயும் படைப்பை பற்றி ஒரு தெளிவான கொள்கை இல்லை. வேதாகமம் தான் மெய்யான புஸ்தகமாயிருக்கிறது. நீங்கள் மரிப்பதற்கு முன்பாக இந்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பெந்தெகோஸ்தே, உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு போய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று கொண்டு அதை இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது அந்த வேதாகமம் உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள புத்தகமாக, பரலோகத்துக்கு சேர்க்கிற புஸ்தகமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிற வார்த்தைகளாக அவைகள் இருக்கு. பாருங்கள், இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த தேவனுடைய வார்த்தைகள். பாருங்க, நாங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலே, இந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை தான் ஒழியாதது. இந்த உலகத்தில இந்த பொருள்கள் எல்லாம் ஒழிந்து போகிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது நாங்கள் ஒன்றும் கொண்டு வரவில்லை, போகும் பொழுது நாங்கள் ஒன்றும் கொண்டு போகவில்லை. இந்த வார்த்தைகளைத்தான் நாங்கள் கொண்டு போக போறோம். அந்த வார்த்தையின்படி வாழும் பொழுது நாங்கள் வார்த்தையின்படி வாழ வேண்டும். வார்த்தை அன்பு செய்ய வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும், அந்த ஒன்றான மெய்த்தவரை நேசிக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாங்கள் கடைப்பிடித்து நடக்கும் பொழுது அது எங்களுக்கு நித்திய வாழ்வை தருகின்றது. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் போது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். பாருங்கள், வார்த்தை தான் அழியாததாக இருக்கிற. வானமும் பூமியும்
பொழிந்து போகும் அவருடைய வார்த்தைகள் எல்லா சகல பிரஸ்தாவங்களை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை நேற்றும் என்றும் என்றும் மாறாத வார்த்தை. இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எங்களுடைய தேவன் நன்மை செய்வதில்லை, அன்பு காட்டுவதில்லை, அகல ஆழ உயரமில்லாத அன்பு காட்டுவதில் அன்புள்ள தேவனாக நன்மையான ஈவுகளை பரிபூர்ணமான வரங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். நன்மையை மட்டும்தான் அந்த மெய்த்தேவன் செய்கிறார். நீங்கள் மதங்களில வேறு இடங்களில பாருங்கள், நீங்கள் அந்த பிசாசை தான் உங்களுடைய மதங்களில உங்களுடைய காரியங்களில பிசாசின் கிரிகைகளை நீங்கள் பார்க்கலாம். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் சொல்லுவது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது, இப்படியாக நீங்கள் மதங்களுக்கூடாக இந்த மெய்த்தேவனை தேட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுத்தான் பெறும் பொழுது நீங்கள் உங்களுடைய பரலோக பாக்கியத்தை இன்றைக்கு மறுமையில் அவரோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது, ஒரு தீர்ப்பு. இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு குற்றம் செய்தால் உங்களுடைய கோர்ட்டுக்கு போக வேண்டும். கோர்ட்டில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கோர்ட் புக் இருக்கிறது, அவர்களுடைய சட்ட புத்தகம் இருக்கிறது, லோ புக். ஆனால் நாங்கள் போகிற பரலோகத்துல சட்ட புத்தகம் பைபிளாக இருக்கிறது. இந்த பைபிளில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த். இந்த ஏர்த்தை விட்டு நீங்கள் பிரிய முன்பாக இந்த புத்தகத்தை இந்த பரலோகத்துக்கு போற பாதைக்கு காட்டு வந்த பரிசுத்த வேதாகமத்தை, அதான் ஜட்ஜ்மெண்ட் புக், லோ புக், பரலோகத்துக்கு போற புக். அதனாலதான் நாங்கள் இந்த இயேசுவை அறிந்தவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தை படித்து எந்த இடத்துல நாங்கள் தவறுகிறோம் என்று சொல்லி அதை திருத்தி பெர்ஃபெக்டாக இயேசுவை போல வாழ நாங்கள் எங்களை உள்ளான மனுஷனில் நாங்கள் மாறிக்கொண்டு வருகிறோம். இயேசுவை போல நாங்கள் மாறிக்கொண்டு வருகிறோம். அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், எப்படி ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகிறது என்பதை மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு ராஜா தான் ஜட்ஜாக வர போறார். ஜட்ஜ்மெண்ட் புக் பைபிளாக இருக்கிறது. ஆனா இந்த பைபிளை நீங்கள் இந்த உலகத்துல மரிப்பதற்கு முன்பாக அந்த பைபிளின்படி நடக்க உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், என்னென்னத்தை செய்ய பிரதானமாக முதலாவது அவருடைய அன்பு அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். பாருங்கள், அன்புதான் அவருடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. அந்த ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு செந்தியோடும் அவரை நேசிப்பது, பிறரை நேசிப்பது. இது பாரமான கட்டளைகள் அல்ல. பாருங்கள், இப்படி ராஜா எல்லா மனிதர்களும் இந்த உலகத்துல எல்லா ஆத்துமாக்களும் ஆவியும் எங்களுடைய மெய்யான தேவனுடையது. பாருங்கள், எல்லாரும் மரித்து நித்திரை அடைந்த பின்பு அவர்கள் உயிர் எழும்பி பாருங்கள், இயேசுதான் ஜட்ஜ்மெண்ட் சீட்டில இருக்க போறார். நம்ம போற ஒவ்வொருவரும் பாருங்கள், இப்படித்தான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இது பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் பரலோக ராஜ்யம். வலது பக்கத்துல எங்களை அனுப்பும் பொழுது அது அவருடைய ராஜ்யமாக இருக்கிறது. கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களுக்கு கொடுக்கிற ராஜ்யமாக இருக்கிறது. நாங்கள் தனியே இதை படிக்கிறவர்களாக மட்டுமல்ல. பாருங்கள், அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள்,
காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். பாருங்கள், இப்படியான பசியாயிருக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது, தாகமாயிருக்கிற மனுஷனுக்கு உதவி செய்யும் பொழுது, அந்நியனாக நாங்கள் அந்த ஊர் இந்த ஊர் கருப்பு மக்கள் இப்படி இன பேத வார்த்தைகளை நாங்கள் ஏறெடுக்காமல் எல்லாரையும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விருப்பம். யாராவது வஸ்திரம் இல்லாதிருந்தால் அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும், நோயாளிகளை பார்க்க வேண்டும், காவலிலே அடைக்கப்பட்டவர்களுக்காக போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இப்படியாக தேவனுக்கு பிரியமான, இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது இயேசு அதை தனக்கு தான் அந்த ஏழை உருவத்தில் இருக்கிறார். நீங்கள் ஏழையாக இருந்தால் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். பாருங்கள், இப்ப உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது இப்படியான இருக்கும் பொழுது, ஏனென்றால் இயேசு எங்களுடைய தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மனிதனும் எங்களுடைய தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும், இயேசுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் தான் மனுக்குலம் படைக்கப்பட்டது. இதற்காகத்தான் இயேசு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, இப்படியான ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இப்படியாக செய்வதை எங்களுடைய தேவன் விரும்புகிறார். இதைத்தான் அவர் பார்ப்பார். நீங்கள் எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அவர் எல்லாத்தையும் அறிந்தவர். உங்களுடைய ஜீவ புத்தகத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அவருடைய புஸ்தகங்களில மெமரிப்பு. நீங்கள் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது எல்லாம் அவருடைய புஸ்தகங்களில எழுதப்பட்டு உங்களுடைய அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டபடி இயேசு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறார். பாருங்கள், அப்பொழுது இடது பக்கத்துல இப்படி செய்யாதவர்களுக்கு பாருங்கள், அவர்களை இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பாருங்கள், இந்த ஹெல் என்ற இடம், நித்திய அக்கினியான இடம் ஒதுக்கப்பட்டது தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் தூதர்களாக இருந்து. பாருங்கள், தேவன் உருவாக்கின தூதர்கள் மிக்காவேல், கேப்ரியேல், லூசிபரஸ், 3 பிரதானமான தூதர்களும் அதற்கு கீழே அவர்களுடைய தூதர்கள், அவர்களுடைய படைகளும் இருக்கிறது. இப்படியா இந்த லூசிபரஸும் அவனுடைய தூதர்களும் தான் விழுந்து போன தூதர்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் தான் லூசிபரஸ். நீங்கள் இசையா 14ஆம் அதிகாரத்திலேயும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலேயும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன், பெருமை கொண்டவன், தேவனுக்கு விரோதமாக எழும்பி அவன் தான் இன்றைக்கு பிசாசின் தூதர்களாக செயற்படுகிறார். பாருங்கள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியாக கொலைவரியின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், இப்படியாக இந்த உலக யுத்தங்களுக்கு கொல்லுவது, அழிப்பது, திருடுவது, அத்தனை தீமைகளும் இந்த பிசாசுடைய ஆவிகள், பிசாசிடத்தில் இருந்து வருகிற ஆவிகளால நடைபெறுகிறது. பாருங்கள், எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி ஒரு அன்பின் ஆவியாக, சந்தோஷத்தின் ஆவியாக, நன்மையை செய்கிற நல்ல கனிகளை கொடுக்கிற ஆவிகளாக, மற்றவர்களோட அன்பாக, இரக்கமாக, பரிசுத்தமாக வாழுகிற வாழ்வை அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். பிசாசிடத்திலிருந்து எத்தனையோ விதமான இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு தீமைக்கும் காரணம் பிசாசின் ஆவிகள். ஒரு பலவிதமான ஆவிகள், பொல்லாத ஆவிகள், விபச்சாரம், வேசித்தனம், குடிப்பழக்கத்தின் ஆவிகள், குடும்பத்தை சீரழிக்கிற ஆவிகள், இப்படியான கெட்ட உலகத்திலே உள்ள அத்தனை கெட்ட ஆவிகளும், ரக்ஸ் அடிக்கிறது, குடிக்கிறது, குடும்பங்களை கெடுக்கிறது, இப்படியாக ஒற்றே முழுவதும் இந்த பிசாசிடத்திலிருந்து வருகிறது. அதற்காகத்தான் இயேசு எங்களை கற்றுத்தருகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் இடம் கொடுத்தீர்களாக இருந்தால், உடுத்தியவர்கள் தான் பிசாசு உங்களிடத்துல உங்களோட வீட்டுக்குள்ள வந்து பாவ கயிர்களால கட்டி உங்களை அந்த நேரத்தில் எழும்பி குடிக்க வைப்பான், பாவம் செய்ய வைப்பான். இதற்காகத்தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவிய
வரும் பொழுது அந்த உங்களுடைய அந்த பாவ ஆவிகள் எல்லாம் வெளியில போயிடும். பாருங்க, மதங்கள்ல போய் நீங்கள் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு போய் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கூடாத பழக்கங்கள் எல்லாம், பாவ பழக்கங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. பாருங்கள், எங்களுடைய ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவன் பார்க்க பாருங்கள், பிசாசு உலகத்தில் உள்ளவன், இந்த மதங்கள் எல்லாம் உலகத்தில் உள்ளவைகளாக இருக்கிறது. எங்களுக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். 1 யோவான் 4:4 சொல்லப்படுகிறது, எங்களுடைய உலகத்தில் இருக்கிறவரை விட எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். பாருங்க, மோசையை பார்க்கும் பொழுது இப்படியான அநித்தியமான மனிதர்களோடு அவன் பாவ சந்தோஷங்களோடு வாழுவதை விட அந்த கிறிஸ்தவர்களோடு துன்பப்பட்டாலும் நாங்கள் வாழ போற இடம் பரலோகமாக இருக்கிறது. நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, வல்லவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, மகிமைக்குரியவரே நன்றி, மாறாதவரே நன்றி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், எங்கள் ஒவ்வொருவருக்காக அனைத்தையும் செய்து முடித்தவர். அல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர், மாகங்கள் செய்து மழை பொழிகின்றீர். எரேமியா 14:23 வானத்தை திறந்து மழையை வருஷிக்க பண்ணி நம்ம உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். இந்த வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க தன்மை உண்டோ என்று தேவன் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார். காற்றை சிரித்த தேவன் பெரியவர், அவர்தான். பெரியவர் நீர்தானே, என் பிரியமும் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, சுவாசத்தினால் விண்மீன்கள் மெளிரச் செய்தீரே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே.
சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நான் பாடும் பாடல் நீர்தானே. வருடத்தை நன்மையினால் முடி சூட்டுகிறே, பாதையெல்லாம் நெய்யாக பொழியச் செய்கின்றீர். நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர் தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே. ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையுள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, நித்திய வாழ்வுக்கு எங்களை அழைத்து செல்கிறவரே, ஒன்றான மித்தவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு உம்முடைய வசனத்தின்படி வாழ எல்லா பிரசவங்களை பார்க்கல உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன், உம்முடைய வார்த்தைப்படி நாங்கள் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த நேரத்துல உம்மிடத்துல மோடு இந்த நித்திய வெளிச்சம் ரேடியோவை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்கள் மேலும் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்றவரை ஒவ்வொருவரும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை தேடுகிறோம். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்கள் ஆகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்ல ஆகும், கட்டளையிட நீக்கும். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை நிரப்பும், ஒருவரும் விட்டு விடக்கூடாது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கும் அவர்களை நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு முட்டைப்படுகிறதற்காக நன்றி. எங்களுக்கு போதாது ராஜா, கணக்கால் அளவு போதாது, உள்ளங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது. நீச்சல் ஆழத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை மதம் ஒரு வாழ்வல்ல, இயேசுதான் வாழ்வு, இயேசுதான் பரலோகத்துக்கான பாதை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசுவாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போட முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு எங்களுக்கு தருகிற ஆவியானவராக இருக்கிறார். இந்த நாள் வந்த போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்த பொழுது இறங்கின ஆவியானவர், அதே ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரை நிரப்பினதற்காக நன்றியோடு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, எங்களை நிரப்பினதற்காக நன்றி, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இனி வரும் காலங்களில் உமக்கு அதிக நேரத்தை கொடுத்து எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்பட்டு நீர் எங்களுக்குள்ள வாழ்ந்து உம்மை போல நாங்கள் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் இழுத்துக் கொள்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி.